யாருன்னே தெரியாத ஒரு ஆஃப்ரிக்கன் ஆள். அவன் சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு என்னால் இன்னி வரைக்கும் வந்து மறக்க முடியல. அண்ட் அவனை வந்து எப்படி தெரியும்னா, லாஸ்ட் வீடு மாறும்போது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் திங்ஸ்லாம் வந்து செல் பண்ணுறதுக்காக லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வாஷிங் மிஷின் வந்து அந்த ஆஃப்ரிக்கன் ஆள் வந்துட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு செல் பண்ணேன். காரில் வாஷிங் மிஷின் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அது என் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் வந்துட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ட்ராவல் இந்த கார். ஸோ அந்த ஜேர்னியில் நான் அவனை பற்றி கேட்டுட்டு இருந்தேன், அவன் என்னை பற்றி கேட்டுட்டு இருந்தான். லைக் 2 பேருமே இமிக்ரன்ஸ். ஏன்னா அவன் வந்துட்டு கானா நாட்டிலேருந்து வந்திருக்கான், நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். அப்படின்றப்போ வந்துட்டு லைக் ஓகே, நீ என்ன படித்த, நான் என்ன படித்தேன், நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்க, நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கேன், உனக்கு எப்படி இங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் லைக் மியூச்சுவல் திங்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஓகே நீ ஆஃப்டர் சம் டைம் லைக் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு நீ உன்னோட சொந்த ஊரான கானாக்கே போயிடுவியா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அவன் வந்து யோசிக்காம, ஆப்வியஸ்லி ஏன் நீ வந்து யோசிக்காம இது வந்துட்டு நீ சொல்கிற, உனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவன் சொன்ன பதில் வந்துட்டு, நீ என்னதான் குட்டிக்காரன் அடிச்சு இங்கே என்னதான் பண்ணாலும், அழுது பிறந்து இந்த ஊர் பாஷையை பேசி இந்த ஊர் ஃபுட்டை சாப்பிட்டு நீ என்னதான் பண்ணாலும், இந்த ஜென்மத்தில் நீ எங்கே பிறந்தியோ அதுதான் உன்னோட ஊர். மேபி நீ அடுத்த ஜென்மத்தில் இங்கே பிறந்தா வேணா நீ வந்துட்டு இந்த ஊராளாக இருக்கலாம், பட் த பிளேஸ் வேர் யூ பார்ன் இஸ் யுவர் ஹோம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதுதான் இன்னி வரைக்கும் வந்துட்டு மறக்க முடியல.